நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கும் நாம் தொடர்ந்து லூக்கா 24 அதிகாரத்திலிருந்து ஜீசஸ் ரெசரக்ஷன் இஸ் குட் நியூஸ், இயேசுவின் உயிர்த்தெழுதல் ஒரு நற்செய்தி என்ற தலைப்பில் டாக்டர் எபி நம்மோடு வசனத்தை பகிர்ந்து கொள்வார்கள். வாங்க வசனத்தை சேர்ந்து தியானிப்போமா? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அதை ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி முயற்சி பண்ணினார்கள். இன்றைக்கும் சில பேர் பண்ணிக்கொண்டே இருக்கிறாங்க. அப்படி ஒருத்தர் முயற்சி பண்ணினார். அவர் பேர் என்னன்னா லீ ஸ்ட்ரோபர். அவர் எதற்காக அந்த காரியத்தை செய்ய முயற்சித்தார் அப்படின்னா, அவங்களுடைய மனைவி இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். ஸோ ஆகவே எப்படியாவது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழவில்லைன்னு சொல்லி அவர் தன்னுடைய மனைவிக்கு ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி விரும்பினார். இவர் ஒரு ஜேர்னலிஸ்ட், பத்திரிகையாளர். அதே போல் இவர் ஒரு ஏத்தியிஸ்ட், கடவுள் இருக்கிறார் அப்படின்றத நம்பாதவர். இவர் சயின்டிஃபிக்கலாக, அதே போல் ஹிஸ்டாரிக்கலாக, சயின்டிஃபிக்கலாக அப்படின்னு சொல்லும்போது அறிவியல் ஆராய்ச்சி மூலமாக, அதே போல் சரித்திரம், அதன் மூலமாகவும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்று சொல்ல வேண்டும். ஸோ இந்த ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறார். இந்த ஆராய்ச்சி பண்ணி கொண்டே இருக்கும்போது அவர் கண்டுபிடிக்கக்கூடிய காரியம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு சொல்லி இந்த காரியத்தை குறித்து அவர் புக்காக எழுதியிருக்கிறார். அந்த புக்குடைய பெயர் என்னன்னா த கேஸ் ஃபார் கிரைஸ்ட். 1981 இவர் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு ஒருவேளை இயேசு கிறிஸ்து மெய்யாகவே உயிர்த்தெழுந்தாரா அப்படின்னு சொல்லி பலர் அதற்குரிய காரணங்களை தேடிக்கொண்டே இருக்கலாம். இன்றைக்கு நான் செய்ய போகிற காரியம் என்னன்னா, பைபிள்ல இருந்து ஒரு 10 காரியங்கள், அதுவும் குறிப்பாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 48 வசனம் வரை ஒரு 10 விஷயங்களை நாம் இன்றைக்கு பார்க்க போறோம். அதற்கு பிறகு இது ஏன் ஒரு நற்செய்தி? ஜீசஸ் ரெசரக்ஷன் இஸ் குட் நியூஸ். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் ஒரு நற்செய்தி. அது ஏன் ஒரு நற்செய்தி என்பதை குறித்து சிந்திக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வேகமாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரத்தில் முதல் 48 வசனங்கள் இருக்கக்கூடிய அந்த 10 காரியங்களை நம்ம பார்க்கலாம். முதல் காரியம் என்னன்னா, 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோட கூட கல்லறையினிடத்தில் வந்தார்கள். இந்த ஸ்திரீகள் இவங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இயேசு கிறிஸ்து நற்செய்தியாக பிரசங்கித்து கொண்டு வரக்கூடிய அந்த சூழ்நிலைகளில் இயேசுவானவர் கூட இருக்கக்கூடியவர்களாக தான் இந்த ஸ்திரீகள் காணப்பட்டாங்க. ஈவன் சிலுவையில் 23ஆம் அதிகாரத்தில் இயேசுவானவர் சிலுவையில் நம்முடைய பாவங்களுக்காக மரிக்கும் போது கூட இந்த ஸ்திரீகள் அதற்கு பக்கத்துல இருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். இப்போ வாரத்தின் முதல் நாள் காலையில் இவங்க அந்த கல்லறை கிட்ட போறாங்க. அங்க என்ன நடக்குது அப்படின்னா, கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல். ஈவன் மார்க் எழுதின சுவிசேஷத்துல நீங்க வாசித்தீங்கன்னா 16ஆம் அதிகாரத்துல இவங்க போய்கொண்டிருக்கும் போதே யார் அந்த கல்லை புரட்ட போறாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கொண்டே போறாங்க. ஏன்னா இந்த கல்லை புரட்டுவதற்கு கிட்டத்தட்ட 20 பேர் தேவைப்படும். இவங்க போறதெல்லாம் பெண்கள், எப்படி இதை செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கொண்டே போறாங்க. ஆனா இவங்க எதிர்பார்த்ததுக்கு எதிராக என்ன இவங்க பார்க்குறாங்கன்னா, அந்த கல் ஏற்கனவே புரட்டப்பட்டு இருக்கிறது. முக்கியமாக இவங்க பார்க்கக்கூடியது என்னன்னா, அங்க இயேசுவானவருடைய சரீரம் இல்லை. இயேசு கிறிஸ்து மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார் என்பதற்கான ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, அந்த கல்லறை அங்க இருக்குது, ஆனால் இயேசு கிறிஸ்துவின் சரீரம் அங்கே இல்லை.
கல் புரட்டப்பட்டிருக்கிறது. இது முதல் காரியம். வேதத்தின் அடிப்படையில் இயேசுவானவர் உயிர்த்தெழுந்தார் என்று நீங்களும் நானும் நம்புவதற்கு அடுத்த காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அதை குறித்து மிகுந்த கலக்கம் அடைந்திருக்கையில் என்னாச்சோ அப்படின்னு சொல்லி யோசித்து கொண்டிருக்கும் போது பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் பயப்படுறாங்க. அப்போ அந்த 2 பேர் என்ன சொல்றாங்கன்னா, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? இங்க கல்லறையில் வைக்கப்பட்டிருக்கிறவர்கள் மரித்தவர்கள், ஆனால் இயேசுவானவர் உயிரோடு இருந்தார். உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். இந்த 2 பேர் சொல்லக்கூடிய ஒரு காரியம், இயேசுவானவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, மரித்தோரிடத்துல இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இது இயேசுவானவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை நாம் விசுவாசிப்பதற்காக கொடுக்கப்பட்ட 2வது காரியம். 3வது காரியம் என்னன்னா, அந்த 2 பேரும் அவர் இங்கே இல்லை, அவர் உயிரோடு எழுந்தார் என்பதை மாத்திரம் சொல்லாம அதற்கு பிறகு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார்கள். ஏற்கனவே நம்ம இதை குறித்து பார்த்திருக்கிறோம். 9ஆம் அதிகாரத்தில் இயேசுவானவர் இதை குறித்து சொல்லியிருக்கிறார். இயேசுவானவர் மரிக்க வேண்டும், உயிர்த்தெழ வேண்டும் அப்படின்னு சொல்லி. அதே போல 18ஆம் அதிகாரத்துல கூட நம்ம வாசிக்கிறோம். 18ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். எப்படியெனில் அவர் புறஜாதியாரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டு பரியாசமும் நிந்தையும் அடைந்து துப்பப்படுவார். அவரை வாரினால் அடித்து கொலை செய்வார்கள், ஆனால் 3ஆம் நாளில் அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். சோ இந்த 2 பேர் என்ன சொல்றாங்கன்னா, அதை நினைவு கூறுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன நடக்குன்னா, அப்படி இந்த 2 பேர் சொன்னதை கேட்ட உடனே 8ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 24ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தையை நினைவு கூர்ந்து கல்லறை விட்டு திரும்பி போய். சோ இந்த ஸ்திரீகள், இந்த பெண்கள் அந்த 2 பேருடைய வார்த்தையின்படி நினைவு கூறுறாங்க. ஆமா, இயேசுவானவர் இப்படிதானே சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லி அவர்கள் விசுவாசிக்கிறார்களோ இல்லையோ தெரியல. ஆனால் அதை நினைவு கூர்ந்ததுக்கு பிறகு அவங்க திரும்பி செல்லக்கூடியவர்களாக காணப்படுறாங்க. இது 3வது காரியம். அடுத்தது 4வது காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஸ்திரீகள் என்ன பண்றாங்கன்னா, இவங்க யார் யார் அப்படின்னு சொல்லி 10ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். இவர்களுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு, இவங்க என்ன செய்யறாங்கன்னா, இந்த சங்கதி எல்லாவற்றையும் 11 மற்ற எல்லாருக்கும் அறிவித்தார்கள். இவங்க போய் பார்க்குறாங்க, கல்லறை, அந்த கல் புரட்டப்பட்டிருக்கிறது, இயேசுவின் சரீரம் இல்லை. 2 பேர் சொல்றாங்க, மரித்தோர் இடத்துல எதுக்கு நீங்க தேடுறீங்க, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது, இயேசுவானவர் உங்களோடு இருக்கும்போது அவர் சொன்னதை நினைவு கூறுங்கள்னு சொல்றாங்க. அதை நினைவு கூர்ந்து திரும்பி போய் 11 சீஷர்களுக்கும் மற்றவர்களுக்கும் அறிவிக்கிறாங்க. அறிவிக்கும் போது என்ன நடக்குன்னா, இவர்களுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு வீண் பேச்சாக தோன்றினதினால் இவர்கள் நம்பவில்லை. அப்போ 12ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 4வது காரியம் என்னன்னா, பேதுருவோ எழுந்திருந்து கல்லறையினிடத்திற்கு ஓடி அதற்குள்ளே குனிந்து பார்க்கையில் சீலைகளை தனிப்பட்ட வைத்திருப்பதை கண்டு சம்பவித்ததை குறித்து தன்னில் ஆச்சரியப்பட்டு கொண்டு போனான். சோ பேதுரு ஓடி போய் பார்க்கிறான். இயேசுவை மறுதலித்த பேதுரு இந்த ஸ்திரீகள், பெண்கள் சொன்னதை விசுவாசிக்காம ஓடி போய் பார்க்கிறான். இவன் பார்க்கக்கூடிய காரியமும் என்னவென்றால், இயேசுனுடைய சரீரம் அங்கே இல்லை. இது 4வது காரியம். அடுத்தது 5வது காரியம் என்னன்னா,
அன்றைய தினமே 13ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைலுக்கு தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். எருசலேம்ல இருந்து போயிட்டே இருக்கிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது அவங்க எருசலேம்ல நடந்த காரியங்களை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. இப்படி அவர்கள் பேசி சம்பாஷிக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். இந்த எம்மாவூர் கிராமத்துக்கு போன சீஷர்களோடு நடந்து போனார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நடந்து போனார். அதற்கு பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா 27ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து, அதாவது இயேசுவை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். இதுதான் 5வது காரியம். எம்மாவு கிராமத்துக்கு போன சீஷர்களோடு நடந்து செல்கிறார். அவர்கள் கூட இவருக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லி, நீர் என்ன அந்நியரோ அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஆனா அவர்கள் தான் அந்நியர்களா இருந்தாங்க. ஏனென்றால் அவர்கள் சொல்லக்கூடிய காரியங்களை வைத்து நீங்க பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு இந்த இயேசுவானவர் ஒரு மனிதராக இந்த உலகத்துல வந்து பிறந்து வாழ்ந்து மரித்து அவரை கூட நாங்க இஸ்ரவேலில் ஒரு மீட்பை ஏற்படுத்துவான்னு நாங்க நம்பினோம். ஆனா இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக தான் இருந்தாங்க. இயேசுவானவர் ஒரு கடவுள் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் ஒரு மனிதனாக பார்த்தாங்க. இவர்கள் தான் அந்நியர்களாக இருந்தார்கள். இயேசுவை பார்த்து நீர் என்ன அந்நியரோ அப்படின்னு சொல்லி. ஆனா இயேசுவானவர் வேத வாக்கியங்கள்ல தம்மை குறித்து, அதுவும் குறிப்பாக ஆதியாகமும் யாத்ராகமும் லேவியராகமும் என்னாகமும் உபாகமும் இந்த புக்ல இருந்து, அதே போல தீர்க்க தரிசனங்கள்ல இருந்து தம்மை குறித்து எழுதியவைகளை சொல்லிக்கொண்டே போறார். ஒருவேளை எனக்கு டைம் இல்லைன்னா பழைய ஏற்பாடுல நம்ம எப்படி இயேசுவானவரை பார்க்கிறோம், அல்லது பழைய ஏற்பாடு எப்படி நம்மை இயேசு கிறிஸ்துவை காட்டுகிறது அப்படின்னு சொல்லி பல உதாரணங்கள் மூலமாக சொல்ல முடியும். ஈவன் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல கூட பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேராக இருந்து நம்முடைய சாயலில் அவர்களை உண்டாக்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது 3ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது அவர் உன் தலையை நசுக்குவார், இது யாருன்னா நாதாம்பா அப்படின்னு சொல்லி, இப்படி வேதாகமத்துல அதுவும் பழைய ஏற்பாடுல இயேசு கிறிஸ்துவை குறித்து பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. தீர்க்க தரிசனங்கள்ல அப்படி பார்க்கும்போது ஏசாயா 53ஆம் அதிகாரத்துல இப்படி தம்மை குறித்து சொல்லப்பட்டவைகளை காண்பித்து கொண்டே வருகிறார். முழு வேதாகமத்திலும் நாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்துல என்ன சொல்றாருன்னா, இயேசுவானவர் என்னை குறித்து சாட்சியிடுகிறவைகளும் அவைகளே அப்படின்னு சொல்றார். வேத வசனங்கள் எல்லாமே அவரை குறித்து நமக்கு சாட்சி கொடுக்கக்கூடியதா இருக்குது. இயேசுவானவர் அதை குறித்து அவர்களிடத்துல, அந்த எம்மாவு கிராமத்துக்கு போன சீஷர்களிடத்துல சொல்லி கொண்டே வரார். அதுக்கு பிறகு அவர் புறப்பட்டு போகணும்னு சொல்லி யோசிக்கிறாரு. ஆனா அவங்க இங்கே இருங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களோடு இருக்கிறாரு. அவங்க பந்தி இருக்கையில அப்பத்தை எடுத்து அவர் ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அந்த 2 பேருடைய கண்கள் திறக்கப்பட்டது, அவரை அறிந்தார்கள். இதுதான் 5வது காரியம். இந்த எம்மாவு கிராமத்துக்கு போன சீஷர்களோடு நடந்து சென்றார். வேத வாக்கியங்களில் தம்மை குறித்து எழுதியிருக்கிறவைகளை சொல்லிக் கொடுத்தார். அதற்கு பிறகு தம்மை அவர்களுக்கு காண்பிக்கிறார். அவர்கள் அறிந்து கொண்டார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்போ அவங்க பேசிக்கொள்றாங்க. என்ன பேசிக்கொள்றாங்கன்னா, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக் கொண்டார்கள். இது 5வது காரியம். இயேசுவானவர் உயிர்த்தெழுந்தார். இயேசுவானவர் இந்த
2 பேரோடு சேர்ந்து நடந்து போய் வேத வாக்கியங்களை கற்றுக் கொடுத்து தம்மை காண்பித்து அதன் மூலமாக இவங்களுடைய வாழ்க்கையில அவங்க அன்றைக்கு அவர்கள் உணர்ந்து கொண்டது என்னன்னா, அவங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்ததாக அவர் பேசிக் கொள்ளுகிறார்கள். இது 5வது காரியம். 6வது காரியம் வந்து அவங்க இந்த 2 பேர் என்ன செய்றாங்கன்னா, 33ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அந்நேரமே எழுந்திருந்து, ஸோ இவங்க இம்மீடியட்டா கிட்டத்தட்ட 7-8 மைல் நடந்து வந்துட்டாங்க எருசலேம்ல இருந்து அவங்க ஊருக்கு. இப்போ இவங்களுடைய உள்ளங்கள் கொழுந்து விட்டு எரிந்த உடனே அதை உணர்ந்து கொண்டதுக்கு பிறகு இம்மீடியட்டாக என்ன செய்றாங்கன்னா, அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11வரும் அவர்களோடு இருந்தவர்களும் கூடி இருக்கிறதை கண்டு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். 34ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு, இவர்கள் வந்து இவர்களுடைய அனுபவத்தை சொல்லும்படியாக போறாங்க. அங்க போகும்போது அவங்க எதை சொல்ல கேட்குறாங்கன்னா, சீமோனுக்கு கர்த்தர் தரிசனமானார். இது 6வது குறிப்பு. உயிர்த்தெழுந்த இயேசுவானவர் சீமோனுக்கு தரிசனம் கொடுக்கிறார். 7வது காரியம் என்னன்னா, 36ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில், இந்த 2 பேர் அப்புறம் சீஷர்கள் அங்க இருக்கிறவங்க எல்லாரும் பேசிக் கொண்டிருக்கையில், இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இது 7வது காரியம். இயேசுவானவர் எல்லாரும் பார்க்கும்படியாக அவர்கள் நடுவில் நிற்கிறார். நின்று அவர் பேசுறார். அவர் ஒரு வார்த்தையை சொல்றார், உங்களுக்கு சமாதானம். He spoke. Jesus spoke. இயேசுவானவர் பேசினார். அதுவும் அவர் பேசின வார்த்தைகள் வந்து இவங்க கலங்கி போய் கொண்டிருக்கும் போது, திகைத்து போய் கொண்டிருக்கும் போது, பயந்து போய் இருக்கும் போது, உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்லி சொல்றார். இந்த சமாதானத்தை தேவன் நம்ம எல்லாருக்குமே கொடுக்கிறார். நாம் கலங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில, நாம் பயந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில, நாம் திகைத்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில, அதுவும் குறிப்பாக ஒருவேளை இங்க கூடியிருந்தவங்க யோசித்து கொண்டிருந்திருக்கலாம், இயேசுவன நம்ம கூடவே இருந்தாரே 3 வருஷம், இப்ப அவர் நம்ம கூட இல்லையே, நம்முடைய எதிர்காலம் என்ன, நாம் என்ன செய்ய போகிறோம், நமக்கு மீனிங் இல்லை, பர்பஸ் இல்லை. இயேசுவானவரோடு இருக்கும்போது நமக்கு மீனிங் இருந்துச்சு, பர்பஸ் இருந்துச்சு, வாழ்க்கைக்கான ஒரு நோக்கம் இருந்துச்சு. இப்போ ஒண்ணுமே இல்லையே, என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி யோசித்து இருக்கலாம். ஆனா இயேசுவானவர் உங்களுக்கு சமாதானம். இன்னொரு இடத்துல நம்ம வாசிக்கிறோம், உங்களுக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அவர் நமக்கு இந்த சமாதானத்தை கொடுப்பதில்லை. உலகம் கொடுக்கக்கூடிய சமாதானம் தற்காலிகமானது, நிரந்தரமானது கிடையாது. ஆனால் இயேசு கொடுக்கக்கூடிய சமாதானம் ஒரு நிரந்தரமானது. உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்லி சொல்றார். இது 7வது காரியம். உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்லி இயேசுவானவர் சொல்றாரு. 37ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ இயேசு சுவாமி என்ன சொல்றாருன்னா, அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள், உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன, நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள், நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். இயேசுவானவர் உயிரோடு எழுந்தார். அந்த கைகள்ல கால்கள்ல ஏன் அவர் பார்க்கும்படியாக அங்க இருந்தவங்கள்ட்ட இயேசுவானவர் சொல்றார், கைகளிலும் கால்களிலும் அவர் நம்முடைய பாவங்களுக்காக பட்ட அந்த தழும்புகள் காணப்படுகின்றன. மரித்து 3ஆம் நாள் உயிரோடு இருக்கிறார். தன்னுடைய கைகளையும் கால்களையும் அவர் காட்டுகிறார். இதை அவங்க பார்க்குறாங்க. இது 8வது காரியம்.
அடுத்த ஒரு காரியம் 41ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசிகள். கலங்கி போய் விசுவாசியாமல் இருந்தாங்க. இப்போ இந்த கைகளையும் காலையும் பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க. ஆனா சந்தோஷத்தினாலும் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில், புசிக்கிறதற்கு ஏதாயிலும் இங்கு உண்டா என்று அவர்களிடத்தில் கேட்டார். அப்பொழுது பொரித்த மீன் கண்டத்தையும் தேன் கூட்டு துணிக்கையையும் அவருக்கு கொடுத்தார்கள். அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்து, இது 9வது காரியம். இயேசுவானவர் உயிரோடு எழுந்தார் என்பதை வேத வசனம் நமக்கு தெளிவாக ஒரு காரியத்துக்கு பிறகு இன்னொரு காரியம் அப்படின்னு சொல்லிக்கொண்டே வருவதை நாம் பார்க்கிறோம். உயிரோடு எழுந்தவர் பேசுகிறார், தன்னுடைய காயப்பட்ட தழும்பை காட்டுகிறார். அது மாத்திரமல்ல, அவர் சாப்பிடக்கூடியவராக தன்னை காட்டுகிறார். அதற்கு பிறகு இறுதியாக நாம் பார்க்கக்கூடியது என்னன்னா, இயேசுவானவர் உயிரோடு இருந்தார் என்பதற்கான ஒரு காரணமாக அல்லது ஒரு விஷயமாக பார்க்கக்கூடியது என்னன்னா, 48ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி அங்கே கூடியிருந்தவர்களை பார்த்து சொல்றார், நீங்களே இதற்கு சாட்சிகள் அப்படின்னு சொல்லி. 10 விஷயங்கள் இயேசுவானவர் உயிரோடு எழுந்தார் என்பதை நாம் இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தை லூக்கா எதற்காக எழுதுறாருன்னா, தியோஃபிலஸ் அவருக்கு ஒழுங்காக சரியாக நடந்தவைகளை ஆராய்ச்சி செய்து எழுதுறன்னா 1ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம். இங்க கூட ஒருவேளை இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாரா இல்லைன்னா உயிர்த்தெழவில்லை அப்படின்னு சொல்லி ஒருவேளை சந்தேகிக்க கூடியவங்களுக்காகவே கூட இன்றைக்கு இந்த 24ஆம் அதிகாரத்தில் 10 விஷயங்களை லூக்கா அருமையாக எழுதியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார். இது நற்செய்தி. ஏன் நற்செய்தி? அதை தான் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த காரியத்தை நம்ம பவுலின் வாயிலாக, அப்போஸ்தலனாகிய பவுலின் மூலமாக, அதே போல இந்த பேதுருவின் மூலமாக நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். இந்த பவுல் மூலமாக அறிந்து கொள்ளக்கூடியது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். அதுல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லிக்கொண்டே வர்றார். 5ஆம் வசனத்துல கேபாவுக்கு தரிசனமானார் அப்படின்னு சொல்லி, அதை நம்ம லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்திலே பார்த்தோம். அதற்கு பிறகு 12 தரிசனமானார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். 5ஆம் வசனத்துல சொல்றாரு அப்போஸ்தலனாகிய பவுல். அப்புறம் 500 பேருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, பின்பு யாக்கோபுக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில 8ஆம் வசனத்துல என்ன சொல்றாருன்னா, எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். ஸோ இயேசுவானவர் உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு ஒருவேளை 11வது ஒரு காரியம் என்ன அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனா அதற்காக நான் இந்த பகுதியை தெரிந்து கொள்ளவில்லை. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் உயிரோடு எழுந்த இயேசுவானவரை பார்க்கிறார். இயேசுவானவருக்கு தரிசனம் கொடுக்கிறார். இயேசுவானவரை ஏற்றுக்கொள்கிறார். அவர் கொரிந்து சபைக்கு எழுதும்போது எப்படி எழுதுறாருன்னா, 14ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரயாசமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா அப்படின்னு சொல்றார். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது ஒரு முக்கியமான ஒரு காரியம். கிறிஸ்தவ விசுவாசத்திற்கு ஒரு அடிப்படையான ஒரு காரியம். கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்றால் நாம் விசுவாசிப்பது வீண் அப்படின்னு சொல்றார். அதற்கு பிறகு 17ஆம் வசனத்துல, கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 20ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். மனுஷனால் மரணம் உண்டானபடியால், அதாவது ஆதாம் ஏவாள் அவளுடைய கீழ்ப்படியாமையினால மரணம் உண்டானபடியால், மனுஷனால் அதாவது இயேசு கிறிஸ்துவினால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று.
22ஆம் வசனம், ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இயேசுவானவர் உயிர்த்தெழுந்தது ஏன் குட் நியூஸ் அப்படின்னா, நாமும் உயிர்த்தெழுவோம், உயிர்ப்பிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லி பவுல் தெளிவாக கொரிந்து சபைக்கு சொல்றார். அங்க என்ன பிரச்சனைன்னா, உயிர்த்தெழுதல் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, விசுவாசிக்க கூடியவங்க இருக்கிறாங்க. அவர்களுக்கு தான் இந்த பவுல் சொல்லக்கூடியது என்னன்னா, கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் உங்களுடைய விசுவாசம் விருதா. கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், ஆகவே கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நீங்கள், நாம் எல்லாருமே உயிர்ப்பிக்கப்படுவோம். இது ஒரு நற்செய்தி. மரணம் என்பது உங்களுக்கும் எனக்கும் ஒரு முடிவு அல்ல. மரணம் என்பது தேவனோடு நாம் வாழக்கூடிய அந்த வாழ்க்கைக்கான ஒரு துவக்கம். மரணத்தை குறித்து நம்ம எல்லாருக்குமே ஒரு பயம் உண்டு. மரணம் அதை யாருமே ஈஸியாக எதிர்கொள்வது கிடையாது, அதை ஏற்றுக்கொள்வதும் கிடையாது. ஆனால் இந்த பகுதியில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடியது என்னன்னா, இயேசுவானவர் உயிர்த்தெழுந்தார், அது ஒரு நற்செய்தி. காரணம் என்னன்னா, இயேசுவானவர் உயிர்த்தெழுந்ததை போல இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஆண்டவராக விசுவாசிக்கக்கூடிய அத்தனை பேரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இயேசுவானவர் அதற்கு முதற் பலன் ஆனார். விவசாயிகள் விவசாயத்தை செய்யும் போது அவங்க ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஆனால் அந்த ஃபஸ்ட்டு ஃப்ரூட்ஸை பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரூட்ஸை பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் வரும். ஏனென்றால் அந்த ஃபஸ்ட்டு ஃப்ரூட் எதை காண்பிக்கக்கூடியதாக இருக்குன்னா, ஒரு மகா பெரிய ஒரு ஹார்வெஸ்ட்டை காண்பிக்கக்கூடியதாக இருக்குது. அதே போல தான் இயேசுவானவர் முதற் பலனானார். மரித்தோரிலிருந்து எழும்பி முதற் பலனானார். அவர் மரித்ததிலிருந்து உயிரோடு எழுந்ததுனால நீங்களும் நானும், அவரை விசுவாசிக்கிற அனைவரும், நாமும் மரித்தாலும் உயிரோடு எழும்புவோம். ஆகவேதான் இயேசுவின் உயிர்த்தெழுதல் ஒரு நற்செய்தி. இரண்டாவதாக, பேதுருவின் மூலமாக, ஒருவேளை நான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படின்னு சொல்லி சொல்றேன், பேதுருவின் மூலமாக அப்படின்னு சொல்றேன். ஆனா வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியானவரால் அருளப்பட்டிருக்கிறது. இந்த பேதுருவின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளக்கூடியது என்னன்னா, இந்த பேதுருக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தரிசனம் கொடுத்தார். இயேசுவானவரை பார்க்கலாம், உயிர்த்தெழுந்த இயேசுவானவரை இந்த பேதுரு பார்க்கிறார். இந்த பேதுரு என்ன சொல்றாருன்னா, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம், அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே. இந்த பவுலும் பேதுருவும் இயேசுவானவர் மரித்து உயிர்த்தெழுந்த அந்த கான்டெக்ஸ்டை வச்சு எழுதுறாங்க. எழுந்ததினாலே, மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் உயிர்த்தெழுவோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுனால அடுத்தது பேதுருவின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளக்கூடியது என்னன்னா, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுனால நமக்கு பரலோகத்துல என்ன இருக்குதான், ஒரு அழியாத சுதந்திரம், மாசற்ற சுதந்திரம், வாடாத ஒரு சுதந்திரம் இருக்கிறது. மரித்து வெறுமையாக உயிர்த்தெழுவோம் என்பது கிடையாது. உயிர்த்தெழுந்ததுக்கு பிறகு நமக்கு மிகப்பெரிய சுதந்திரம் உண்டு. இயேசு கிறிஸ்துவே நம்முடைய சுதந்திரமாக இருக்கக்கூடியவர். அவரோடு கூட நம்ம சதா காலமும் நித்திய காலமும் வாழ்வோம் என்பதை இங்கே பேதுரு மிக அழகாக சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஜீவனுக்கு ஏதுவான ஒரு நம்பிக்கையை இயேசுவானவருடைய உயிர்த்தெழுதல் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறது. ஜீவனுக்கு ஏதுவான நம்பிக்கை. அது ஒரு சாதாரண நம்பிக்கை கிடையாது. நாம் மரித்து உயிர்த்தெழுவோம், அதற்கு பிறகு நமக்கு இந்த சுதந்திரம் உண்டு.
இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது ஒரு நற்செய்தி. இயேசு கிறிஸ்து மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார். வேத வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? இயேசுவானவர் உயிர்த்தெழுந்தது ஒரு நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நமக்கு அது ஒரு நற்செய்தி. ஏனென்றால் நாம் மரித்தாலும் அவரோடு இருப்போம். அதுக்கு பிறகு நமக்கு ஒரு நித்திய சுதந்திரம் உண்டு. அழியாதது மாசற்றதுமான நித்திய சுதந்திரத்தில் அவரோடு கூட நாம் சதா காலமும் வாழ்வோம். இட்ஸ் பைபிள் டைம் நிகழ்ச்சிக்கு எங்களோடு கூட வசனத்தை தியானிக்க வந்த உங்கள் யாவருக்கும் நன்றி. அடுத்த வாரம் லூக்கா 24ஆம் அதிகாரத்திலிருந்து ஜீசஸ் அசென்ஷன் இஸ் குட் நியூஸ், இயேசுவின் பரமேறுதல் ஒரு நற்செய்தி என்ற தலைப்பு டாக்டர் எபி நம்மோடு வசனத்தை பகிர்ந்து கொள்வார்கள். Don't miss joining us again next Saturday at 10 p.m. on Satyam TV. Until we see you again, have a blessed week. Bye.